அக்கா, அங்க பாத்தியா அவன் எவ்வளவு ஜாலியா இருக்கான்னு? அவனுக்காக நீ வேலையில இருந்து பெர்மிஷன் எல்லாம் போட்டு அவனை காப்பாத்த ஓடி வந்திருக்க. ஜட்ஜு கிட்ட அடுக்கடுக்கா போய் சொல்ற. ஆனா அவன் நீ புருஷன்னு சொன்னதை நினைச்சு கற்பனையில மதந்துட்டு இருக்கான். நீ என்னதான் உயிரை கொடுத்து அவனை காப்பாத்தினாலும் அவன் உன் கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டான்கா. அவனுக்காக நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட். உன்ன நீயே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கா. அத அவன் கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறானான்னு பாத்தியா? பார்த்திபா, சொல்லுங்க. புரியுதுங்க. என்ன புரியுது? உள்ள ஜட்ஜு கிட்ட நீங்க சொன்னது பொய்ன்னு புரியுது. அப்புறம் எதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பல்ல இழிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்க? உனக்காக நான் இன்னும் எவ்வளவு போய் தான் சொல்ல வேண்டியது இருக்கும். இன்னைக்கு நான் படுற வேதனைக்கு நீ தான் முழுக்க முழுக்க காரணம். யாரோ நம்ம வீட்ல பேசினது திருட்டுத்தனமா வீடியோ எடுத்து ஜட்ஜு கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுக்கு எப்படிங்க நான் காரணமா இருக்க முடியும்? ஓ, என்ன புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா? சரி பார்த்திபா, நீ சொல்ற மாதிரி எங்க வீட்ல இருக்கிறவங்களாவே இருக்கட்டும். ஆனா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் உன்னோட முட்டாள்தனம் தானே காரணம். ஜட்ஜ் இப்படி இவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்களே. இல்லனா பார்த்திபனோட கதை இன்னைக்கே முடிஞ்சிருக்கும். இப்ப இந்த டைம்ல நான் ஆபீஸ்ல இருக்கணும். ஒரு முக்கியமான மீட்டிங் மிஸ் ஆயிடுச்சு. சாரி. ஓ சாரி, தூக்கி குப்பையில போடு. தேங்க் யூ. இல்ல, ஜட்ஜு கிட்ட எனக்காக போய் சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ். நீங்க சொன்னது பொய்யா இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு சந்தோஷங்க. அன்னைக்கு கோர்ட்ல, இன்னைக்கு சேம்பர்ல நீங்க சொல்ற ஒவ்வொரு பொய்யும் உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குங்க. போடா. ராதிகா, நீ வரியா? இல்லக்கா, அரவன் வரேன்னு சொல்லிருக்காரு. நீ போக்கா. சரி. டேய் பார்த்திபா. மாமா, என்ன அப்படி பாக்குற? நான் தான், இங்க வா. நீங்க எப்படி மாமா இங்க? பா, உன்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். பத்மாமா நீ இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் தேடி வந்தேன். பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்ல மாமா, வழக்கம் போல கடைசி நிமிஷத்துல ரஜினி வந்து என்னை காப்பாத்திட்டாங்க. ஏன்பா, உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. அதான் மாமா எனக்கும் ஒன்னும் புரியல. எதிர்கட்சி வக்கீல் கிட்ட ஒரு விசாரணை போட்டாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும்.
வா மாமா போலாம். வா. மேடம் என்ன எதுக்கு மேடம் ஒண்ணு இல்லாத பிரச்சனை இவ்ளோ சீரியஸ் ஆக்குறீங்க? உங்களுக்கு அப்படி என் மேல என்ன கோவம்? இங்க பாருங்க, இதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்க கூடாது. உங்ககிட்ட வந்து கேட்காம வேற யார்கிட்ட வந்து கேட்பாங்க? வீட்டுக்குள்ள நாங்க போட்ட சண்டை ஃபர்ஸ்ட் உங்க மொபைலுக்கு எப்படி வந்துச்சு? அதை யார் உங்களுக்கு அனுப்புனாங்க? இங்க பாருங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. சொல்லிதாங்க ஆவணும். ஏதோ யார் கொடுக்கிற ஆதாரத்தையும் எடுத்துட்டு வந்து ஜட்ஜு கிட்ட காட்டி நீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க. பார்த்திபா, அவங்க ஃபீஸ்ங்கிற பேர்ல வாங்குற 1000-2000க்கு ஆசைப்பட்டு இப்படி பண்றாங்க. இந்த பாருங்க, அநியாயமா 2 பேர் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. வார்த்தையை அளந்து பேசுங்க. 2 பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது இவரு. அதனாலதான் இங்க கேஸ் நடக்குது. அது தெரியுங்க. கேஸ் கொடுத்தவங்களே அதை பத்தி யோசிக்காதப்போ நீங்க எதுக்கு அதெல்லாம் கிளறீங்க? அதான் என் வேலையே. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். அது வரைக்கும் ஓய மாட்டோம். ஓயாதீங்க, ஓயவே ஓயாதீங்க. இங்க பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனீங்க, இதுக்கும் ஒரு கேஸ் போட வேண்டியிருக்கும். ஐயோ வேணாம் மேடம், ஏற்கனவே இருக்கிற கேஸே போதும். மேடம், சரளா மேடம் உங்களை அர்ஜென்ட்டா கூப்பிடுறாங்க. பார்த்திபா, வாப்பா போலாம். ஒரு நிமிஷம் இருங்க மாமா. ஏப்பா, என்னப்பா பண்ற? மாமா, அந்த வக்கீலோட மொபைல்ல தான் அந்த வீடியோவே இருக்கு. அந்த மொபைல்ல பார்த்தா அந்த வீடியோவை யார் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சது. ஏப்பா, யாராவது வராங்களான்னு மட்டும் பாரு. சரி. இவன் என்ன பண்ண போறான்? பார்த்திபா, அந்த வக்கீலம்மா வராங்கப்பா. நீங்க இன்னும் போகலையா? கிளம்பிட்டோமே, போய்கிட்டே இருக்கோம். ம். வாடா. வண்டி எடுங்க. என்னங்க இப்படி சொதப்பிட்டீங்க? நான் என்னமா பண்ண முடியும்? ஜட்ஜை இத ஒரு பெரிய ஆதாரமா எடுத்துக்கல. நான் அத சொல்லல. இப்படி போனை அலட்சியமா கார்லயே வச்சுட்டு போயிருக்கீங்க. அந்த பார்த்திபா உங்க போன் எடுத்து பாத்துட்டு இருந்தான். ஐயோ, போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். ஐயோ, அப்ப அந்த வீடியோ பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட கொடுத்த கேஸ நீங்க காப்பாத்துங்க, அது போதும். ஹாய் பார்த்திபா. என்ன பாஸ், ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றீங்க போல இருக்கு. அப்புறம் ஃபோன் பண்ணி வர சொன்னது யாரு? பார்த்திபனாச்சே.
நான் என்ன பாஸ் அவ்வளவு பெரிய ஆளா? இதை நான் வேற சொல்லணுமா? இதுக்கு பேர் தான் தன்னடக்கமா பார்த்திபா. ஆமா, அப்படி என்ன ஸ்பெஷல் நானு? இவ்ளோ ஆர்வம் உங்களுக்கு? பார்த்திபா, எதுவும் காரணம் இல்லாம நீ கூப்பிட மாட்டேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு நீ பிளான் பண்ணி செய்யற மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அது ரஜினி நீ ஒன்னா சேர்றது தான். அது எனக்கு ஹாப்பி தானே? நான் என்ன பண்றேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சா எடுத்து விட இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்ல பாஸ்? பார்த்திபா, என்ன சொல்ற நீ? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசி பேசி எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்கல்ல. கூடவே இருந்து என்னையும் ரஜினியும் பிரிச்சு விட்டீங்கல்ல. என்னாச்சு பார்த்திபா உனக்கு? யார் கூட பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? இப்பதான் தெளிவா எல்லாம் புரிஞ்சு பேசுறேன். யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு? என் மேல அபாண்டமா இவ்ளோ பெரிய பழிய போடுற அளவுக்கு உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன்னு தெரியுமா பாஸ்? இவரை போய் தப்பா நினைச்சிட்டமேன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க தெரியுமா? ஆனா நம்ம நினைச்சது கரெக்ட் தானே, ஆதாரமே கிடைச்சிருச்சு. அதான் கேக்குறேன், என்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு? அப்படி எதை வச்சு நான் உன்னையும் ரஜினி பிரிச்சேன்னு சொல்ற? சொல்லு பார்த்திபா. நீ வர சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? ஆனா இப்படி ஒரு கேவலமான குற்றச்சாட்டை என் மேல வைப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. நீங்க இப்படி ஒரு வேலையை செய்வீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. நீங்களா வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ராகவேட்டெல்லாம் போய் பேசுனீங்கல்ல, அப்ப கூட நான் உங்களை நம்பினேனே பாஸ். உன் நம்பிக்கைக்கு 1% கூட நான் துரோகம் பண்ணல பார்த்திபா. என்ன நம்பு. கண்ணு முன்னாடி ஆதாரம் இருக்கு பாஸ், இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? ஏன் பார்த்திபா, ஆதாரம் எல்லாமே உண்மையா தான் இருக்கும்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? எனக்கும் ராதிகாக்கு கல்யாணம் நடக்க நீ இதே மாதிரி எவ்வளவு ஆதாரம் கொடுத்திருப்ப? 5 வருஷமா லவ் பண்ணது ராதிகாவை தான் நம்ப வைக்க எத்தனை ஆதாரத்தை நாமளா உருவாக்கியிருப்போம்? ஏன் இந்த டேட்டு மாதிரி எத்தனை ஆதாரத்தை அப்படியே மாத்தி புரட்டி போட்டு போய் சொல்லியிருப்போம்? எல்லாமே மறந்து போச்சா உனக்கு? இப்ப சொல்லு. ஆதாரமே இருக்கட்டும், இந்த டிஜிட்டல் ஆதாரத்தை விட ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை நான் ரொம்ப பெருசாவே நினைக்கிறேன். கரெக்ட் தான். இந்த மாதிரி ஆதாரத்தை யார் வேணாலும் எப்படி வேணாலும் உருவாக்க முடியும். ஆனா நம்பிக்கை உணர்ந்தா மட்டும்தான் வரும். என்னை பத்தி உனக்கு தெரியாதா பார்த்திபா? தெரியும் பாஸ். இதை நிச்சயமா நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். அத பார்த்ததுமே யார் வேலையா இருக்கும் நான் கெஸ் பண்ணிட்டேன். யார் பார்த்திபா? உங்க மொபைல் லாக் உங்களை தவிர வேற யாருக்கு தெரியுமோ அவங்கதான். ராதிகாவா? கேட்டா ராதிகா இல்லைன்னு சொல்லி நீங்க அவளுக்காக பழிய உங்க மேல போட்டுப்பீங்க. அது நடக்க கூடாதுன்னு தான் உங்களை நம்பாத மாதிரி நடிச்சேன். நான் ராதிகாட்ட பேசுறேன் பார்த்திபா. பேசுங்க, ஆனா பொறுமையா பேசுங்க, கோவப்படாதீங்க. உங்க வாழ்க்கை முக்கியம். அதை விட இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்ப நீங்க வெறும் ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, அப்பா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ பார்த்திபா. ஓகே வரேன். ராதிகா, மொபைல் கொடு. என்ன மொபைல் கொடுன்னு கேட்டேன். மொபைலா? எதுக்கு? ஏன் பதற? மொபைல் தானே கேட்டேன். உங்க மொபைல் எங்க?
இல்ல அது என் மொபைல எனக்கே தெரியாம யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட செக் பண்ண கொடுத்துருக்கேன். நீ இரு. என்னாச்சு ராதிகா? கை தவறிடுச்சு. நம்ம பொருளை கை தவறி கீழே போட்டா பரவாயில்ல. ஆனா அடுத்தவங்க வாழ்க்கையை தெரிஞ்ச தவறா திருப்புறது தப்பில்லையே ராதிகா. அரவிந்த், சொல்லு ராதிகா. நீங்க நீங்க சொல்றது நான் சரியா தான் சொல்றேன். நீ புரியாத மாதிரி நடிக்காத. நான் என்ன பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எப்படி உன்னால இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது சொல்லு? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். எந்த நம்பிக்கையில இனிமேல் நான் ரூம்குள்ள வருவேன்? அவ உன் கூட பிறந்தவ தானே. அவ வாழ்க்கையை அழிக்கிறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் சொல்லு? உனக்கு பிடிச்சிருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அவளோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கா. அரவிந்த், கத்தாத ராதிகா. அவளை பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டே பின்னாடி இந்த மாதிரி வேலை செய்ய உனக்கு அசிங்கமா ராதிகா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏதாவது நடிச்சாகணுமே. இதுக்கு உன் மேல கோவம் தான் சொல்லிட்டு போறதுல எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? ராதிகா, டேய் ராதிகா, டேய் ராதிகா, என்னாச்சு? ராதிகா, ராதிகா என்னாச்சுன்னு சொல்லு. வலிக்குதே. இந்த மாதிரி நேரத்துல கூட உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச எப்படி அரவிந்த் மனசு வருது? சரி வா, எழுந்திரு. நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். எழுந்திரு. அம்மா கூடவா? ஒண்ணும் வேணாம். எழுந்திரு போலாம். உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. ஐயோ ராதிகா, அப்படிலாம் இல்ல ராதிகா. அப்படி இல்ல ராதிகா. சரி, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நீ எழுந்திரு. முதல்ல உள்ள வா. எழுந்திரு வா. பாத்து ஏதோ வா. அம்மா, அம்மா, பாத்து ராதிகா. ₹2000 கம்மியா இருக்கே சங்கரி. 2000-ஆ? நான் எதுவும் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லைங்க. நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் யாருக்கும் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையே. என்ன பில் அது? ஆமா, இத மறந்தே போயிட்டேன் பாத்தியா. இந்தா, இத பாலுக்கு கொடுத்தேன். ₹2000. கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம அப்பப்பவே நோட்ல எழுதிருங்க. பில் இருந்ததால சரியா போச்சு. இது மிஸ் ஆயிருந்தா இனிமே எழுதிடுறேன் சங்கரி. இந்தா, இதுதான் இன்னைக்கு லாபம். இது நம்ம பணம் இல்லைங்க. இனிமே நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். எல்லா இடத்துலயும் ஒதுங்கி ஒதுங்கி நிக்க வேண்டாம். 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கலாம். என்னங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நாள் நீ சந்தோஷமா தான் சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வித்தியாசம் தெரியுது. என்ன மன்னிச்சிருமா. இத்தனை நாளா உன்னை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். என்னங்க இதெல்லாம்? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். ஆனா அதுக்கு நான் கொடுத்த விலை ரொம்ப அதிகம். நான் ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டேன். இப்பயும் அதை பத்திலாம் பேசணும்? அதுவும் சரிதான். இனிமே முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ரஜினி மட்டும் இல்லன்னா நாம என்ன இருப்போம்னு நினைச்சு கூட பார்க்க முடியல.
சங்கரி, என்னங்க? இந்த பணத்தை அப்படியே ரஜினி கிட்ட கொடுத்துரு. எல்லாத்தையுமா? எதுக்கு? அவகிட்ட எதுக்கு நம்ம கொடுக்கணும்? இது நாம உழைச்ச பணம் தானே. இது அவகிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம தேவைக்கு அவகிட்ட போய் கையேந்தி நிக்கணுமா? நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா சங்கரி? நம்ம பணத்தை போட்டு கடை ஆரம்பிக்கல, ரஜினி தான் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கா. இதை கொடுத்தாதானே அவளால வட்டி கட்ட முடியும். அதுக்காக மொத்தத்தையும் கொடுத்துட்டா நமக்குன்னு என்னங்க இருக்கும்? கஷ்டப்பட்டு நாள் முழுக்க உழைக்கிறோம். வேற யாருக்கிட்டயாவது வேலை பார்த்தா கூட சம்பளம் கிடைக்கும். அவதான் கடை வச்சு கொடுத்திருக்கா. நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உழைச்சு உழைச்சு அவகிட்டே கொடுத்துட்டு இருக்க முடியுமா?